நீங்கள் நினச்ச மாதிரி பரியேறும் பெருமாள் உருவாகிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல ரஞ்சித் அண்ணா. ம். அவர் கொடுத்த சுதந்திரம். ம். டேய் எடுறா நீ என்னடா ம். நீ எடுறா உன் படம்டா அது. அருமை. நான் என்னடா சொல்கிறது நீ எடுறா நம்புகண்டா உன்னைய அப்படின்னாரு. அவர் தான் மெயின் காரணம். இப்போ ராம் சார் வந்து என்னோட ஃபிலிம் மேக்கிங் தான் பார்த்தாரு. அவருக்கு என்னன்னா என்னோட சுதந்திரம். நான் வந்து அழுதுறக்கூடாது, நான் வந்து ஏமாந்துடக்கூடாது, நான் வந்து அவமானப்பட்டுறக்கூடாது. படமே ஓடனாலும் பரவாயில்ல. நீ நீ அதுக்கே நீ அப்படிதான் என்னைய நான் எதுக்குள்ளேயும் போயிடக்கூடாது மைண்டுக்குள்ளே. ம். நான் ஒரு வியக்தி மனநிலைக்குள்ள போயிடக்கூடாது. என்னைய பாதுகாக்கிறது தான் குறியா இருந்தது. பட் ரஞ்சித் அண்ணன்லாம் வந்து டேய் நீ எடுறா உனக்கு உனக்கு என்ன தோணுதோ எடு, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன்னு சொல்லி அவர் சந்தோஷ் நாராயணன் அவர் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு மியூசிக் அது அது அந்த படத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போனது. ஆமாம். அப்போ நண்பர்கள் முதல்ல ஊருக்காரங்க என்னோட ஊருக்காரங்க. ஏன்னா அந்த படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது டிமானிசேஷன் நடந்துருச்சு. பண மதிப்பு இலக்கம் வந்துடுச்சு. அது அப்போ நிறைய பிரச்சனை. கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும், பண சிக்கல். டோட்டலாக நான் எங்கள் டீம்கிட்ட ரஞ்சித் என்ன சொன்னார், டே 8 திருவிழா உன்னை சமாளிக்க முடியுமான்னு கேட்கும்போது என் ஊர் மக்களை நம்பி தான் நான் ஓகே சொன்னேன். நேராக கேமரா தூக்கிட்டு அங்கே போயிட்டேன். முழுக்க 45 நாளும் அவங்க வந்து எனக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து என் கூட இருந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியப்பட்டிருக்காது. ஆமாம், என்னோட வேகத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் அவங்க தான் ஓடினாங்க, அவங்க தான் வேலை செஞ்சாங்க, அது சாத்தியப்பட்டு.